ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லாப்ஸ்டார், சில்லி லாப்ஸ்டார் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு பேர் வந்து சிங்கி இறால் கூட சொல்லுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கி இறால் இது வரைக்கும் கேள்விப்படலைனா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சிங்கி இறால் லாப்ஸ்டர் கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. நல்ல காரசாரமாக செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்குங்க. இது தாங்க சிங்கி இறால், அதாவது லாப்ஸ்டார். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது சின்னதாக இருக்கிற லாப்ஸ்டார். கடையிலே கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது எல்லா லாப்ஸ்டாரையும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வேணும்னாலும் நீங்கள் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். முழுசாகவும் போட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த லாப்ஸ்டாரில் நல்லா உப்பு காரெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மசாலா பூசி விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 hour அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1/2 hourக்கு அப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த லாப்ஸ்டாரை போட்டுக்கலாம். ஒரு லாப்ஸ்டாராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லா லாப்ஸ்டரும் போட்டுட்டு உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக வெந்திருக்கு. இப்போ 1 by 1 திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு பக்கம் எல்லா லாப்ஸ்டாரையும் திருப்பி விட்டாச்சு. 10 நிமிஷத்துலேயே இந்த லாப்ஸ்டார் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு பரட்டிட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்திங்கனாலும் வெறுமனே சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்து 20 பல்லு பூண்டை நல்ல பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி இருந்தாலும் இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அடுத்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஒரு குடமிளகாய், நல்ல ஃப்ரெஷ்ஷான குடமிளகாயும் போட்டுக்கோங்க. குடமிளகாய் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அரை வேக்காடாக அந்த குடமிளகாய் நல்லா பச்சைன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நறுக்குன்னு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. ஆல்ரெடி நம்ம லாப்ஸ்டார்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அது நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சாஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற லாப்ஸ்டாரையும் போட்டுக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் பிடிக்கலனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு 3 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த சிங்கி இறாலில் உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க இந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா இந்த லாப்ஸ்டரில் போய் நல்லா பிடிக்கணும். உப்பு காரம்லாம் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக சிங்கி இறால், அதாவது லாப்ஸ்டார், சில்லி லாப்ஸ்டார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை மட்டுமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். மறுபடியும் இதே மாதிரி லாப்ஸ்டார் கிடைச்சா செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சில்லி லாப்ஸ்டாரை வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை சப்பாத்திக்கு செஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சப்பாத்திக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல, ரைஸ்க்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.